வணக்கம். இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் அனைவரும் அறிந்தபடி மொபைல் போன் என்பது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆகும். இன்றைய அமர்வில் கொடுக்கப்பட்ட மொபைல் போனை எவ்வாறு டிஸ்மேண்டில் செய்வது மற்றும் அதன் முக்கிய செக்ஷன்கள் மற்றும் பாகங்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். தவறாக கையாளுதல் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் தொலைபேசியில் ஏதேனும் பிசிக்கல் இஷ்யூக்களை மீண்டும் சரி செய்வதற்காக மட்டுமே ஸ்மார்ட் போன்கள் டிஸ்மேண்டில் செய்யப்பட வேண்டும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் கொடுக்கப்பட்ட செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனை டிஸ்மேண்டில் செய்ய முடியும். ஸ்மார்ட் போனின் வெவ்வேறு செக்ஷன்கள் மற்றும் பகுதிகளை அடையாளம் காண முடியும். கொடுக்கப்பட்ட செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனை ரீஅசெம்பிள் செய்ய முடியும். முதலில் செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனை பிரித்து அசெம்பிள் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் எக்யூப்மென்ட்களை பார்க்கலாம். கிளவ்ஸ் 1 ஜோடி, மொபைல் போன் 1, ஸ்க்ரூ டிரைவர் 1, ட்வீசர் தேவைக்கேற்ப, ஸ்பட்ஜர் 1, மொபைல் போன் ஓபனர் 1, ஃப்ரேமிற்கேற்ப யூனிவர்சல் லிக்விட் 1, எல்சிடி ஸ்கிரீன் செப்பரேட்டர் மெஷின் 1, கம் 1, சிம் எஜெக்டர் 1. ஸ்மார்ட் போன் அல்லது செல்போனை எப்படி டிஸ்மேண்டில் செய்வது என்று இப்போது பார்க்கலாம். ஸ்டெப் 1. போனை தயார் செய்தல். முதலில் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு எந்த ஒரு பவர் சோர்ஸையும் டிஸ்கனெக்ட் செய்யவும். தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் துப்புரவு பொருட்களை சேகரிக்கவும். ஸ்டெப் 2. சிம் கார்டு ட்ரேயை அகற்றவும். இப்போது போனில் பக்கவாட்டிலுள்ள சிம் கார்டு ட்ரேயை கண்டறியவும். சிம் கார்டு எஜெக்டர் டூலை ட்ரேய்க்கு பக்கத்திலுள்ள சிறிய துளையில் செருகவும். ட்ரேயை வெளியேற்ற மென்மையான அழுத்தத்தை கொடுங்கள். போனிலிருந்து சிம் கார்டு ட்ரேயை அகற்றவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. ட்ரே அல்லது போனின் சிம் கார்டு ஸ்லாட்டை சேதப்படுத்தாமல் இருக்க மென்மையாக கையாளுங்கள். அகற்றப்பட்டதும் ட்ரே தொலைந்து போகாமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். ஸ்டெப் 3. பின் அட்டையை அகற்றவும். பேக் கவரை எளிதாக அகற்றுவதற்காக செப்பரேட்டர் மெஷினை பயன்படுத்தி பேக் பேனலை முதலில் சூடாக்கவும். இப்போது போனை சுழற்றி போனின் பேக் கவரை கவனமாக தூக்கி அகற்றுவதற்கு பொருத்தமான கருவியை பயன்படுத்தவும். ஒரு மூலையில் இருந்து தொடங்கி கவர் லூஸ் ஆகும் வரை மொபைலின் பெரிமீட்டர் சுற்றி செல்லவும். ஸ்டெப் 4. மதர்போர்டின் ஷீல்ட் கவரை அகற்றவும். மதர்போர்டின் மேல் கவச அட்டையை பாதுகாக்கும் ஸ்க்ரூக்களை அவிழ்த்து விடுங்கள். இந்த ஸ்க்ரூக்களை கவனமாக அகற்ற பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். பின்னர் அவற்றை மீண்டும் இணைக்க பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். ஸ்டெப் 5. சார்ஜ் கனெக்டர் போர்டு ஷீல்ட் கவரை அகற்றவும். சார்ஜ் கனெக்டர் போர்டுக்கு மேலே ஷீல்ட் கவரை பாதுகாக்கும் ஸ்க்ரூக்களை கண்டறிந்து அவற்றை அகற்றவும். இப்போது ஷீல்ட் கவரை அகற்ற பட்ஜரை பயன்படுத்தவும். சேஃப்டி டிப். அடியில் உடையக்கூடிய காம்போனன்ட்கள் இருக்கலாம் என்பதால் அதிக அழுத்தம் கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அகற்றப்பட்டதும் ஷீல்ட் கவரை பாதுகாப்பாக தூக்கி வைக்கவும். ஸ்டெப் 6. பேட்டரியை கழற்றவும். பேட்டரியை அகற்ற முதலில் பேட்டரி கனெக்டரை அகற்றவும். பின்னர் பேட்டரியை பிடித்து வைத்திருக்கும் அடேசிவ் கரைக்க ஒரு ஸ்பெஷல் லிக்விட் சொல்யூஷனை பயன்படுத்துங்கள். ஸ்பட்ஜரை பயன்படுத்தி அடேசிவ் லூஸ் ஆனதும் பேட்டரியை கவனமாக கழற்றவும். ஸ்டெப் 7. மதர்போர்டு அகற்றவும். சிசி போர்டை மதர்போர்டுடன் இணைக்கும் ஸ்ட்ரிப்களை கண்டறிந்து டிஸ்கனெக்ட் செய்யவும். அடுத்து மதர்போர்டில் உள்ள டிஸ்பிளே ஸ்ட்ரிப் கனெக்டரை கண்டுபிடித்து அதை கவனமாக டிஸ்கனெக்ட் செய்யவும். அடுத்து மதர்போர்டில் ஆண்டனா கேபிள் கனெக்டரை கண்டுபிடித்து டிசீவர் பயன்படுத்தி கவனமாக டிஸ்கனெக்ட் செய்யவும். இப்போது மதர்போர்டில் இருந்து ஃபிங்கர் ஸ்ட்ரிப்பை அகற்றவும். அனைத்து கனெக்ஷன்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் போனுக்குள் மதர்போர்டை அதன் நிலையில் இருந்து கவனமாக உயர்த்தவும். ஸ்டெப் 8. சார்ஜ் கனெக்டர் போர்டை கழற்றவும். முதலில் ரிங்கர் செட்டை அகற்றவும். அடுத்து சிசி போர்டில் உள்ள ஆண்டனா கேபிள் கனெக்டரை கண்டறிந்து அதை கவனமாக டிஸ்கனெக்ட் செய்யவும். இப்போது சிசி போர்டுடன் இணைக்கும் ரிப்பன் கேபிள்கள் அல்லது ஸ்ட்ரிப்களை அடையாளம் கண்டு அவற்றை மெதுவாக பிரிக்கவும்.
அனைத்து இணைப்புகளும் டிஸ்கனெக்ட் செய்யப்பட்ட நிலையில் போனில் உள்ள ஸ்லாட்டிலிருந்து சிசி போர்டை மெதுவாக உயர்த்தவும். ஸ்டெப் 9. காம்பவுண்ட் எண்களை கழற்றவும். இப்போது போனில் இருந்து ஆண்டனா கேபிளை அகற்றி அதன் இரு முனைகளும் பிரிக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். அடுத்து போனில் உள்ள பவர் ஆன் அல்லது ஆஃப் ஸ்ட்ரிப்பை மற்றும் வால்யூம் ஸ்ட்ரிப்பை பாதுகாப்பாக கண்டறிந்து அவற்றை கவனமாக கழட்டவும். போனில் உள்ள வைப்ரேட்டர் காம்பவுண்ட் எண்களை கண்டறிந்து அதன் ஸ்லாட்டிலிருந்து கவனமாக கழட்டவும். ஸ்டெப் 10. டிஸ்ப்ளேவை கழட்டவும். இப்போது போனை சுழற்றுங்கள். பின்னர் சூடாக்கிய பிறகு டிஸ்ப்ளேவை பாதுகாக்கும் அடேசிவ் மென்மையாக ஒரு லிக்விட் சொல்யூஷனை அப்ளை செய்யவும். போன் சேஸிலிருந்து டிஸ்ப்ளேவை கவனமாக அலசி உயர்த்தவும். இப்போது நாம் ஸ்மார்ட் போனின் பாகங்களை அடையாளம் காண ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1. பணியிடத்தை தயார் செய்தல். மொபைல் போனில் டிஸ்மேண்டில் செய்யப்பட்ட பகுதிகளை அமைக்க சுத்தமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பணியிடத்தை அமைக்கவும். ஸ்டெப் 2. மதர்போர்டை கண்டறிக. டிஸ்மேண்டில் செய்யப்பட்ட பாகங்களில் மதர்போர்டு எனப்படும் மெயின் சர்க்கியூட் போர்டு கண்டறியவும். மதர்போர்டு பொதுவாக மிகப்பெரிய காம்போனன்ட் ஆகும். ஸ்டெப் 3. செயலி சிப்பை கண்டுபிடி. மதர்போர்டில் பொருத்தப்பட்டுள்ள பிரத்யேக ப்ராசஸர் சிப்பை கண்டறியவும். இந்த சிப் இன்ஸ்ட்ரக்ஷன்களை செயல்படுத்துவதற்கு கால்குலேஷன்களை செய்வதற்கும் பொறுப்பாகும். ஸ்டெப் 4. ஸ்பாட் ரேம் சிப். ப்ராசஸருக்கு அடுத்து ரேம் சிப்பை கண்டறியவும். டிவைஸ் பவர் ஆனில் இருக்கும்போது இந்த சிப் தற்காலிக டேட்டா ஸ்டோரேஜை வழங்குகிறது. ஸ்டெப் 5. ப்ராக்சிமிட்டி சென்சார் அடையாளம் காணவும். மதர்போர்டின் மேல் பகுதியில் அமைந்துள்ள ப்ராக்சிமிட்டி சென்சரை பார்க்கவும். இந்த சென்சர் பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் அருகிலுள்ள பொருட்களை கண்டறியும். ஸ்டெப் 6. பவர் ஐசியை கண்டறிக. பவர் ஐசியை கண்டறியவும். இது மின் விநியோகத்தை நிர்வகிக்கிறது மற்றும் சாதனத்தின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்கிறது. ஸ்டெப் 7. நெட்வொர்க் செக்ஷன் கண்டறியவும். செல்லுலார் இணைப்பு காம்போனன்ட்களுக்கு பொறுப்பான மதர்போர்டில் உள்ள நெட்வொர்க் செக்ஷனை அடையாளம் காணவும். ஸ்டெப் 8. ஸ்பாட் ஃபிளாஷ்லைட். டிவைஸின் கேமராவிற்கு வெளிச்சத்தை வழங்குகிறது. பொறுப்பான மதர்போர்டில் ஃபிளாஷ்லைட் காம்போனன்ட்களை கண்டறியவும். ஸ்டெப் 9. கேமராக்களை அகற்று. மதர்போர்டில் இருந்து ஃப்ரண்ட் மற்றும் பேக் கேமரா மாடியூல்களை அகற்றவும். இந்த மாடியூல்கள் இமேஜ்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்கின்றன. ஸ்டெப் 10. சிம் ட்ரேவை கண்டறிக. செல்லுலார் கம்யூனிகேஷனுக்காக சிம் கார்டு செருகப்பட்ட மதர்போர்டில் சிம் ட்ரே ஸ்லாட்டை கண்டறியவும். ஸ்டெப் 11. பவர் மற்றும் வால்யூம் ஸ்ட்ரிப்பை கண்டறிக. மதர்போர்டின் விளிம்பில் உள்ள பவர் மற்றும் வால்யூம் ஸ்ட்ரிப்பை கண்டறியவும். இந்த பட்டனை டிவைஸின் பவர் மற்றும் வால்யூம் செட்டிங்குகளை கட்டுப்படுத்துகின்றன. ஸ்டெப் 12. சார்ஜ் கனெக்டர் போர்டை அடையாளம் காணவும். மைக் வழக்கமாக தொலைபேசியின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள USB போர்டு மற்றும் ஹெட்ஃபோன் ஜாக் ஆகியவை இருக்கும். சார்ஜ் கனெக்டர் போர்டை கண்டறியவும். ஸ்டெப் 13. ஸ்பாட் வைப்ரேட்டர். இறுதியாக நோட்டிஃபிகேஷன்கள் மற்றும் காலுக்கான வைப்ரேட்டர் அலர்ட்டுகளை உருவாக்குவதற்கு பொறுப்பான சார்ஜ் கனெக்டர் பாட்கள் அருகிலுள்ள வைப்ரேட்டர் காம்போனன்ட்களை கண்டறியவும். இப்போது அசெம்பிளிங் முறையை பார்ப்போம். ஸ்டெப் 1. டிஸ்ப்ளேவை வைப்பது. முதலில் கம்மை பயன்படுத்தி போனின் மெயின் பாடியில் டிஸ்ப்ளேவை கவனமாக வைக்கவும். டிஸ்ப்ளே சரியாக அமர்த்தப்பட்டிருப்பதையும் போனின் மெயின் பாடியின் விளிம்புகளுடன் சரியாக சீரமைக்கப்படுவதையும் உறுதி செய்யவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. ஸ்கிரீன் அல்லது கீழே உள்ள கனெக்டர்கள் சேதமடைவதை தடுக்க டிஸ்ப்ளேவில் மிகவும் கடினமான அழுத்தத்தை தவிர்க்க கவனமாக இருங்கள். ஸ்டெப் 2. பவர் மற்றும் வால்யூம் ஸ்ட்ரிப்பை இணைக்கவும். இப்போது பவர் ஆன் அல்லது ஆஃப் ஸ்ட்ரிப்பை மற்றும் வால்யூம் ஸ்ட்ரிப்பை போனின் ஃப்ரேமில் அவற்றின் நியமிக்கப்பட்ட ஸ்லாட்டில் நேர்த்தியாக வைக்கவும்.
ஸ்டெப் 3. மதர் போர்டில் முன் மற்றும் பின் கேமராக்களை இணைக்கவும். ஃப்ரண்ட் மற்றும் பேக் கேமராக்களுக்கான மதர் போர்டில் உள்ள கனெக்டர்களை கண்டறியவும். ஒவ்வொரு கேமராவையும் அவை சரியாக சீரமைக்கப்பட்டு பாதுகாப்பாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்து அதன் தொடர்புடைய இணைப்புகளுடன் கவனமாக மீண்டும் இணைக்கவும். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. கனெக்டர்கள் அல்லது கேமரா மாடியூல் சேதமடைவதை தவிர்க்க அதிக சக்தியை பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்டெப் 4. மதர்போர்டை ஃபிக்ஸ் செய்யவும். மதர்போர்டை போனின் ஃப்ரேமினுள் மெதுவாக பாதுகாக்கவும். இப்போது மதர்போர்டில் டிஸ்ப்ளே ஸ்ட்ரிப்பை இணைக்கவும். ஸ்டெப் 5. வைப்ரேட்டரை இணைக்கவும். சிசி போர்டில் வைப்ரேட்டரை பாதுகாக்கவும். அது ஒழுங்காக சீரமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் உறுதியாக இடத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 6. சிசி போர்டை வைக்கவும். சிசி போர்டை பொருத்தி அதன் கேபிளை மதர்போர்டுடன் பாதுகாப்பாக இணைக்கவும். ஸ்டெப் 7. ஸ்ட்ரிப்புகளை இணைக்கவும். இப்போது ஃபிங்கர் ஸ்ட்ரிப்பை சென்சாரை மதர்போர்டில் இணைத்து ஆண்டனா கேபிளையும் வைக்கவும். ஸ்டெப் 8. பேட்டரி மற்றும் கனெக்டரை ஃபிக்ஸ் செய்யவும். பேட்டரியை அதன் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்லைட் செய்து பேட்டரி கனெக்டரை மதர்போர்டுடன் உறுதியாக கனெக்ட் செய்யவும். இப்போது ரிங்கர் செட்டை அதன் நியமிக்கப்பட்ட ஸ்லாட்டில் வைக்கவும். ஸ்டெப் 10. ஷீல்ட் கவரை வைக்கவும். இப்போது சிசி போர்டு மற்றும் மதர்போர்டுக்கு மேல் கவச அட்டையை மெதுவாக வைக்கவும். சரியாக சீரமைப்பை உறுதி செய்யவும். ஸ்டெப் 11. ஸ்க்ரூக்கள் மூலம் அசெம்பிளியை பாதுகாக்கவும். எல்லாம் பாதுகாப்பாக அமைந்தவுடன் காம்போனென்ட்களை ஒன்றாக பாதுகாக்க அனைத்து ஸ்க்ரூக்களையும் கவனமாக செருக்கி இழுக்கவும். ஸ்டெப் 12. பேக் கவரை வைக்கவும். பேக் கவரை வைப்பதற்கு முதலில் கவரில் கம் தடவவும். இப்போது கவனமாக பேக் கவரை போனின் ஃப்ரேமில் வைக்கவும். ஸ்டெப் 13. சிம் கார்டு ட்ரே செருகவும். இறுதியாக சிம் கார்டு ட்ரேவை அதன் நியமிக்கப்பட்ட ஸ்லாட்டில் செருகவும். அது சீராகவும் பாதுகாப்பாகவும் சரிவதை உறுதி செய்யவும். இது இந்த அமர்வின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது கொடுக்கப்பட்ட செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனை டிஸ்மேண்டில் செய்வது, செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனின் வெவ்வேறு செக்ஷன்கள் மற்றும் பகுதிகளை அடையாளம் காண்பது, கொடுக்கப்பட்ட செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனை ரீஅசெம்பிள் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் நாம் சந்திப்போம்.